சென்னையில் வெல்லும் தமிழ் பெண்கள் விழா கோலாகலம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அப்பா என்ற வாசகத்துடன் கூடிய கைக்குட்டையை முதல்வருக்கு பரிசளித்த இலங்கை தமிழ் பெண். திருவண்ணாமலையில் தாங்கள் வசிக்கும் மறுவாழ்வு முகாமில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்ததற்காக முதல்வருக்கு நன்றி. பிளே ஓட்ல தான் எங்களுக்கு வீடு 10க்கு 10ல பிளே ஓட்ல தான் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாத்ரூம் போறதுக்கு அது கொஞ்சம் ரொம்ப தூரமா 30 ஸ்டெப் அப்படி இருந்துச்சு. முதல்வர் சார் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. எங்களுக்கு வீட்டுலயே பாத்ரூம் இருக்கு, வீட்லயே கிச்சன் இருக்கு. நாங்க வெளியில போகணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லை. எங்களுக்கு அது வீடு இல்ல, அங்க இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு கோயில் மாதிரி தான் நாங்க அதுல இருக்கிறோம். நாங்க வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் சைகை மொழியில் பேசிய பெண். முதல்வர் உட்பட அனைவரும் கைகளை உயர்த்தி பெண்ணுக்கு ஊக்கம் அளித்தனர். ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இந்த இடத்துல நிக்கிற எல்லாரும் நான் நிக்கிறேன்னா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி உடைச்சு நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா எங்களாலேயும் முடியும், எல்லாராலையும் முடியும்ன்றத ஒரு லிவிங் ப்ரூவ் பண்ணிருக்கேன். நான் இங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி அரங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா தடையும் உடைத்து வந்த இந்த பெண்மணிக்காக ஒரு மிகப்பெரிய கைதட்டல். That is for you. திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு பயன்படுத்தியுள்ள வார்த்தைகள் தன்னம்பிக்கை தருகின்றன. இயக்குனர் ஞானவேல் பாராட்டு. திட்டங்களை மாதிரியே திட்டங்களுக்கு வைக்கப்படுகிற பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களுடைய பெயர்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாடாக இருக்கிறது. எதை பார்த்தும் ஏமாந்து விடாதீர்கள், சாதனையின் பக்கம் நில்லுங்கள். வெல்லும் தமிழ் பெண்கள் நிகழ்ச்சியில் நடிகர் சத்யராஜ் அறிவுறுத்தல். திராவிட மாடல் அரசுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். எதை பார்த்தும் ஏமாந்து விடாதீர்கள், சாதனைகளின் பக்கம் நில்லுங்கள். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை திட்டத்தை நிறைவேற்ற கர்நாடக அரசு மும்முரம். 30 பேர் கொண்ட குழுவை அமைத்தது கர்நாடக அரசு. மேகதாது அணை கட்ட 30 பேர் குழு அமைக்கப்பட்டதற்கு எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். திமுக ஆட்சியில் காவிரியில் தமிழக உரிமைகளை விட்டுக் கொடுப்பது வாடிக்கையாகிவிட்டதாக விமர்சனம். சென்னையில் 1 லட்சம் ரூபாயை நெருங்கும் தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 2560 ரூபாய் உயர்வு. நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை புதிய உச்சம். ஒரே நாளில் 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 15 காசுகளாக நிர்ணயம். தென் மாவட்டங்களிலும் காவிரி படுகையிலும் மழை பெய்யும். சென்னையில் வரும் நாட்களில் பனிமூட்டம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் ஒரே நாளில் முழு கொள்ளளவை எட்டிய 3 முக்கிய ஏரிகள். 1.5 ஆண்டுகளுக்கு குடிநீர் பற்றாக்குறை வராது என நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல். (2027) மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். (2026) சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் முதல்வராவார் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. நாளை மறுநாள் திருவண்ணாமலையில் வடக்கு மண்டல திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பன்னீர்செல்வம், தினகரனை சேர்ப்பது குறித்து அதிமுக, பாஜக தலைவர்கள் முடிவெடுப்பார்கள். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. அனுபவத்தின் அடிப்படையில் 2021 பார்த்திருக்கோம், 24 பார்த்திருக்கோம். நாங்க எல்லாமே சொல்லலாம்.
பட் பொது வெளியில யார் இடம்பெற வேண்டும், யார் இடம்பெறக்கூடாது என்பது தலைவர்கள் சொல்லுவாங்க. எல்லோரும் ஒருமித்த கருத்து, வலிமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒருமித்த கருத்து. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற ஆளுநருக்கு எதிராக முழக்கமிட்ட மாணவர்கள் கைது. தமிழகத்திற்கு எதிராக ஆளுநர் RN ரவி செயல்படுவதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி ராமதாஸ் தலைமையில் பாமகவினர் ஆர்ப்பாட்டம். சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் போராட்டம். ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியாக போராட்ட களத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ். வன்னியர் மட்டுமல்ல 324 சமுதாயங்களும் வளர வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் பேச்சு. இன்றும் நாம் சொல்லுகிறோம், எல்லா மக்களும் வாழ வேண்டும், 324 சமுதாயங்களும் வாழ வேண்டும். ஈரோட்டில் வரும் 18ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் பரப்புரைக்கு ஏற்பாடு. காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணிக்குள் நிகழ்ச்சி நடைபெறும் என தவிக நிர்வாகி செங்கோட்டையன் பேட்டி. தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 31.19 லட்சம் கோடியாக உயர்வு. RBI அறிக்கையை சுட்டிக்காட்டி TRB ராஜா பெருமிதம். தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளில் 4,29,000 வேலை வாய்ப்புகள் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளன. 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் என்ற திமுக அரசின் பொய்யை RBI அம்பலப்படுத்திவிட்டதாக அன்புமணி விமர்சனம். சென்னை மெரினாவில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடம் அருகே தூய்மை பணியாளர்கள் போராட்டம். பணி நிரந்தரம், தனியார் மயமாக்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். சென்னை தலைமைச் செயலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது. தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதை கைவிட வலியுறுத்தல். தொடர் போராட்டம் நடத்துவதை தூய்மை பணியாளர்கள் கைவிட வேண்டும். சென்னை துணை மேயர் மகேஷ்குமார் கோரிக்கை. கேரளாவில் நடிகை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு 6 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது எர்ணாகுளம் நீதிமன்றம்.